சரி, இப்போ நம்ம திரையில பார்க்கிறோம், இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அவங்க ஒரு திறந்த புத்தகம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. வழக்கமாக அது வேற கட்சி அலுவலகத்தில்னா நேரம் கேமராமேனா வெளில போங்கன்னு இருப்பாங்க. எல்லாமே கேமராக்கள் முன்னாடி எல்லா ஊடகங்கள் முன்னாடியும் நடக்குது. இந்த அலுவலகத்துக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு தாவே குழு வந்திருக்கு செய்தியாளர்கள் மத்தியிலேயே. ஆடியோ இருந்ததுன்னா கேட்கலாம். இந்த கான்வர்சேஷன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேபி நாட் ஓகே. இப்போ நம்ம யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல. நான் வாயை வச்சு சும்மா இருந்திருக்கணும். பத்திரிகையாளர்கள் எல்லாம் வெளில அனுப்புறாங்க. அதுவும் இருக்குல்ல, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கேமரா முன்னாடி லைவ்ல உலகம் பார்க்கவா செய்வாங்க. அவங்க ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும். இப்போ பார்க்குறோம் நிர்மல் குமார், ஐ திங்க் இப்போ ஒரு காகிதம் ஒருங்கிணைக்கப்படுது. இஃப் ஐ நாட் மிஸ்டேக்கன், அது வந்து ஆதரவு கடிதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி டாக்டர் ரவீந்திரநாத் ஒரு காகிதம் வைத்திருக்கிறார். அந்த காகிதம் திரு சிடிஆர் நிர்மல்குமாரிடம் காட்டப்படுகிறது, ஒப்படைக்கப்படுகிறது. அது அநேகமா ஆதரவு கடிதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, முக்கியமான நகர்வை பார்க்கின்றோம். கடிதம் ஒன்றை இல்ல ஒரு ஆவணம் ஒன்றை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தாவேகாவுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவின் இணை பொதுச் செயலர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் எம்எல்ஏவிடம் வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இஃப் இண்டிகேஷன்ஸ் ஆர் ரைட், இதுதான் இயல்பான ஒரு புரிதலாக வருகிறது. தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆதரவு கடிதத்தை வழங்குகிறதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி? இதைத்தான் நமக்கு காட்சிகள் உணர்த்துகிறதா? ஓகே, அவங்க சுதாரிச்சுட்டாங்க. கேமரா பர்சன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, கிளம்புப்பா கிளம்புப்பா அப்படின்னு அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நம்ம பார்த்தோம், காட்சிகள் காண்பித்தது ஒரு கடிதம் ஒன்று இல்ல ஆவணம் ஒன்று. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிர்வாகிகள், குறிப்பா டாக்டர் ரவீந்திரநாத் உள்ளிட்ட நிர்வாகிகள், அங்க தாவேகா பிரதிநிதி, அங்க கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரிடம் வழங்க பார்த்தோம். நம்பி சார் தான் நேற்றுக்கு டி நகர் போயிட்டு வந்து ஏதோ சொன்னாரு. இதுதானா இல்லை இது ஆதரவு கடிதம் தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா சார்? உங்களுக்கு அந்த புரிதல் தான் வருதா ராஜகம்பீரன் சார்? ஆர் ஷுட் வி வெயிட்? இந்த மாதிரி நேரத்துல என்ன காதல் கடிதமா கொடுத்தீங்க? நீங்க அடுத்து கேக்குறத பார்த்தா காதல் கடிதம் ஏதாவது பரிமாறப்படுகிறதா? காதல் கடிதம் கொடுத்தேன்னு ஒரு பாட்டு. ஓகே, இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன் சார், இன்னைக்கு காலையில் நீங்கள் இணைந்திருந்தீங்க +2 ரிசல்ட்டோடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட ஆதரவு டெஸ்ட் எழுதி தாவேகா ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தது. ரிசல்ட் வந்துருச்சா? ஹரிகரன், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 நாளா இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஒரு கிளைமேக்ஸை நோக்கி நகர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகி நிர்மல்குமார் தற்போது சிபிஐ அலுவலகத்தில் இருக்காரு. இன்னும் சற்று நேரத்துல கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் தங்களுடைய ஆதரவு நிர்மல்குமாரிடம் வழங்க இருக்கிறார். அதை பெற்றுக் கொண்டு அவர் தாவேகா தலைவரை சந்திக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்கிறார் என்றும் தகவல் வந்து விட்டது. அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தும் ஆதரவு கடிதம் விரைவில் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிலைப்பாடு என்னவோ அதுதான் தன்னுடைய முடிவு என்று ஏற்கனவே திருமாவளவன் தெரிவித்து விட்டார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.